வணக்கம் நண்பர்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டர் சாவேஜ் தமிழ்லாம் உங்க ஸ்கொயர். ஸோ இன்னைக்கு நம்ம டிராகன் பால் எபிசோட்ஸ் தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் எபிசோட்ல நம்ம மாஸ்டர் ரோஷி கோகுக்கும் கிரில்லினுக்கும் பயங்கரமான ட்ரைனிங் போட்டு சாவடிச்சிருப்பாரு. ஒன்னுல ரெண்டுல ஏகப்பட்ட ட்ரைனிங்ஸ் கொடுத்து நம்ம மாஸ்டர் ரோஷி வச்சு செஞ்சிருப்பாரு கிரில்லினையும் கோகுவையும். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல அந்த ட்ரைனிங் அவங்க தொடர்ந்து செஞ்சாங்களா, ஏன்னா அவங்களுக்கு டோர்னமெண்ட்டோட டேட்ஸ் வேற கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு அவங்க டோட்டலா தயாராயிட்டாங்களா இல்லையான்றதா மாஸ்டர் ரோஷி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றதா இன்னைக்கு இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். சரி, ஓகே, இன்னைக்கு நம்ம டிராகன் பால் சீசன் 1 எபிசோட் 19 தான் பார்க்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இந்த எபிசோட் 19 எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கிரில்லின் கோகு இவங்க ரெண்டு பேரும் மாஸ்டர் ரோஷி சொன்ன மாதிரியே அவங்களோட ஷெட்யூல் படி அவங்க ப்ராப்பராக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. டெய்லி காலையில் கரெக்டாக அந்த மில்க் டெலிவரி பண்ணுற அந்த ஒரு மிஷனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த ஷார்க்கோட ஸ்விம் பண்ணுறது, அவங்களோட கையை வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணுறது, இது மாதிரி ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம மாஸ்டர் ரோஷி என்னெல்லாம் செய்ய சொன்னாரோ அது எல்லாத்தையுமே இவங்க கண்டினியூஸாக ப்ராப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் போன எபிசோட் அந்த லாஸ்ட் இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா அவரை மாதிரியே ஒரு டர்ட்டில் ஹெர்மெட்டை இவங்க கொடுத்து இது அந்த 60 பவுண்ட் வெயிட், இனிமே இதெல்லாம் போட்டுட்டு தான் நீங்க செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்பத்துல இருந்து அதை இவங்களும் போட்டுக்கிட்டு தான் இப்ப இந்த ட்ரைனிங்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்காங்கன்னா 8 மாசம் சொல்லியிருப்பாரு. இப்ப கிட்டத்தட்ட டோர்னமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 1 மாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அவ்வளவு நாள் இவங்க வேலை செஞ்சிருக்காங்க, ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. கோகுவும் கிரில்லினும் விடாமுயற்சியோட அந்த எல்லா ட்ரைனிங்கையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்ப சாப்பிட வந்திருக்காங்க. ஸோ செம்ம பசியில எல்லாருமே கட்டுன்னு சாப்பாட வச்சு வெளுத்து வாங்குறாங்க. கிரில்லினும் கோகுவும் அவங்க சாப்பிட்றத பார்த்து அந்த பொண்ணு லான்ச் நம்ம மாஸ்டர் ரோஷியும் மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. நம்ம மாஸ்டர் ரோஷிக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல. அவர் சாப்பிட வந்தது அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோகுவும் கிரில்லினும் என்ன பண்றாங்கன்னு இந்த பொண்ணு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடவே விடாம எங்களுக்கு ரைஸ்ன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ரைஸ் கேட்டு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காங்க கோகுவும் கிரில்லினும். அந்த டைம்ல மாஸ்டர் ரோஷி கையில வச்சிருந்த ஃபுட்டு கீழே உழுக அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே போறாரு. அப்ப கரெக்டா பார்த்தா கீழே குனிஞ்சு பார்த்தோன்னா இந்த பொண்ணோட கால் தெரியுது. காலை பார்த்தோன்னா மாஸ்டர் ரோஷி அவ்வளவுதான் பரவச நிலைக்கு போயிட்டாரு. உடனே அந்த ஒரு டேபிள் கீழே அப்படியே ஊர்ந்து வர ஆரம்பிக்கிறாரு. இங்க நம்ம கோகு அப்புறம் கிரில்லின் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க அந்த பொண்ணு ரைஸ் எடுக்க போறா. இதை கேட்டோன்னே மாஸ்டர் ரோசிக்கு செம்ம கடுப்பாகுது. அவ பாட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா ஏன்டா அவளை கிளப்பி விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் ரோசிக்கு செம்ம கடுப்பாகுது. மறுபடியும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு டேபிள் கீழே இருந்துகிட்டு இருக்காங்க. கோகு கிரில்லின் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டர் ரோசி என்ன கீழே உட்கார்ந்து தங்கிட்டாரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க குக்கர்ல இருந்த மொத்த ரைஸ் நீங்க காலி பண்ணிட்டீங்க, இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்காக நான் இன்னும் ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு பவுல்ல வந்து பாத்தீங்கன்னா அரிசியை வச்சு கொண்டு வந்து அந்த டேபிள் மேல கொண்டு வந்து அந்த பொண்ணு வைக்கிறா. அது ரொம்பவே வெயிட்ன்றனால அந்த டேபிள் லைட்டா கிராக் உள்ள ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பொண்ணு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மாஸ்டர் ரோஷி துணியை தூக்கி பார்க்கறதுக்காக போறாப்ல. ஸோ இப்போ கரெக்டா அந்த டேபிள் இருக்கக்கூடிய எல்லா காலும் உடைஞ்சு அது மொத்தமா நம்ம மாஸ்டர் ரோஷி மேலேயே உழுது. அவர் அப்படியே தவக்கால மாதிரி கையும் காலையும் தனித்தனியா தூக்கிக்கிட்டு அப்படியே படுத்திருக்காரு. மாஸ்டர் கீழே இப்படி விழுந்து கிடக்குறாரு. நம்ம கோகுகா அதெல்லாம் ஒரு கவலையும் இல்லை, அசைஞ்சிடாதீங்க, நான் ரைஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாப்ல. அங்க கட் பண்ணா நம்ம கோகு ஸ்பீடா நம்ம மாஸ்டர் ரோஷி போய் பார்த்து, மாஸ்டர் ரோஷி கொஞ்சம் சீக்கிரம் வாங்கல அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. இங்க நம்ம மாஸ்டர் ரோஷி ஹாயா அந்த பொண்ணு கூட உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஏன்டா என்ன கூப்பிடுற இந்த நேரத்துல, நான் ஜாலியா இருக்கும் போது உங்களுக்கு எல்லாம் பார்க்க பொறுக்காது அப்படின்னு சொல்லி மாஸ்டர் ரோஷி வாங்க நீங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு கோகு கூட்டு போறாப்ல. எதுக்குடா என்ன கூட்டு வந்தீங்க, இங்க என்னடா நடக்க போகுது அப்படின்ட்டு கேட்கும்போது, நீங்க தானே சொன்னீங்க இந்த மிகப்பெரிய ராக்கை நவுத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரிஜினல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி. அப்படியா நான் சொன்னேன்னா அப்படின்னும் போது, நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகு கஷ்டப்பட்டு முக்குறான். பார்த்தா அவன் நவுத்திட்டான். கிரில்லின் ஓரமா நின்று பாத்தீங்களா அவன் நவுத்திட்டான், இப்ப நானும் நவுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரில்லினும் போய் அவன் செம்ம ஃபாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா முக்குறான். ஃபைனலா கிரில்லினுமே பாத்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய ராக்கா நவுத்திட்டான். இதை பார்த்து மாஸ்டர் ரோஷி செத்தே போயிட்டார். அவர் கண்ணெல்லாம் ஓப்பன் ஆகி வெளியவே வந்துருச்சு. என்னடா மிரண்டு போய் பார்க்க வச்சிட்டீங்க, என்னவே நவுத்திட்டானுங்களே, ஆஹா நான் பேசாம ஒரு மலையை நவுத்தணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டாஸ்கை பெருசா கொடுத்துருக்கணுமோ, நவுத்துறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகி போய் பார்த்துட்டு இருக்காப்ல. சரி, ஓகே, எனக்கு இப்போ ஒரிஜினல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் சொல்லித்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க நிற்க, ஃபைனலாக நம்ம ஒரிஜினலாக மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு அது சொல்லி கொடுத்துட்டேன்ப்பா, நீங்கள் இப்போ டெய்லி பண்ணுறீங்களா இந்த ஒரு ட்ரைனிங், ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்ல. என்ன மாஸ்டர் ரோஷி சொல்கிறீங்க, சண்டை போட கற்றுக் கொடுங்க, நாங்கள் அப்புறம் இப்படியே ஆப்னண்ட்டோட சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, டே உங்களுக்கு தேவைன்றது வந்து ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு தான்டா, அதை நீங்கள் கெயின் பண்ணி
பண்ணிட்டீங்கன்னா போதுட்டு அதெல்லாம் உங்களோட நேச்சுரலாக வராது. இப்போ நீங்கள் ஸ்ட்ராங்கராக ஆகிக்கிட்டே இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போதைக்கும் இப்போதைக்கும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது, நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கராக ஆகிட்டு இருக்கீங்க. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸாக வருவீங்க. ஆனால் என்ன, இப்போ உங்களுக்கு வெயிட்டை ஏற்ற வேண்டிய நேரம் வந்துச்சு, நீங்கள் பெரிய டர்ட்டில் ஹெல்மெட்டை போடுறீங்களா அப்படின்ற மாதிரி அதை தூக்கி வைக்க இங்கே அப்படியே ஷாக் ஆகி போய் கோகு கிரிலினும் அப்படியே அடிச்சு போய் நிற்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் கோகு கிரிலினும் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கோகு கேட்குறாரு, இந்த மாதிரி டோர்னமெண்ட் வந்துகிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இதை பற்றி பேசிட்டு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. ஸோ அங்கே கட் பண்ணால் ஒரு ஆள் செம்ம ஃபஸ்ட்டாக ஒரு காட்டுக்குள்ளே ஓடி வந்துகிட்டு இருக்கான். பயங்கர ஃபஸ்ட்டாக காட்டில் ஓடி வந்து மரத்தெலாம் ஏறி குதிச்சு ஏதோ கராத்தே சிம்பிள் மாதிரி அவன் கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கான், குஃபு மாஸ்டர் மாதிரி. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அவனோட எல்லா பவரும் யூஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய பாறாங்கலையே ஒரு குத்துறான். பார்த்தா அது அப்படியே புலந்துக்கிட்டு சாஞ்சிருந்த அந்த ஒரு மலையே, அதாவது ஒரு மலை மாதிரி இருக்கக்கூடிய ராக்கே வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக உடஞ்சி விழுந்துருச்சு அவன் அடிச்சு அடிக்கி. ஸோ அப்புறம் தான் அவனோட ஃபேஸே காட்டுறாங்க. ஆள் பார்க்குற கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கான், ஆள் பார்க்க கொஞ்சம் மெச்சூர்டான ஆள் மாதிரி இருக்கா, தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. ஃபைனலாக நான் திரும்பி வந்துட்டேன், பல மாதங்கள் ஆச்சு, நான் இப்போ ரெடி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிறான். ஸோ அங்கே கட் பண்ணால் காலைல ஆயிடுச்சு. இப்போ ஒரு சிட்டியை காட்டுறாங்க, ஃப்ளைட்லாம் பறந்து பார்க்கறதுக்கு ஒரு வெல் செட்டில்டான ஒரு சிட்டி மாதிரி தெரியுது. அந்த சிட்டியில் நம்ம புல்மா, போர், ஊலாங் இவங்க எல்லாரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்க காய்கறி எல்லாம் வாங்கிட்டு நம்ம புல்மா நடந்து வந்துட்டு இருக்கும் போது போர்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி யாம்சா மார்ஷியல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட்டுக்கு ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் 4 வாரத்துக்கு மேல ஆச்சு, அவன் இன்னும் வரவே இல்லை, என்கிட்ட ஒரு லெட்டர் பண்ணல, எனக்கு ஒரு கால் பண்ணல, எனக்கு போஸ்ட் கார்டு கொடுக்கல, என்னை மறந்துட்டானா அப்படின்ற மாதிரி போட்ட பேசிட்டு இருக்க. நம்ம ஊலாங் சொல்றாரு, இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, அவனை மறந்துருப்பான் அப்படின்ற மாதிரி அவரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காப்ல. ஸோ அப்போ கரெக்டாக ஒரு ஆரஞ்சு கீழே விழுந்து உருண்டு போகுது. ஸோ இதை பார்த்து புல்மா அதை எடுக்க போகிறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு பெரிய லாரி அவங்களை இடிக்கிறதுக்காக கிட்ட வருது. அவங்க செம ஷாக்காகி போய் நிற்க, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் செம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம புல்மாவை காப்பாற்றி நிறுத்திடுறாரு. புல்மாவுக்கு செம ஷாக்கு, நீ என்னை காப்பாற்றிட்ட, தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம காட்டுக்குள்ளே ட்ரைனிங் பண்ணுற ஒரு ஆளை பார்த்தோம்ல தாடி வச்சுட்டு, ஸோ அந்த ஆள் தான் இந்த பொண்ணை காப்பாற்றிருக்கான். ஐயோ யார் என்ன அப்படின்ற மாதிரி பயந்து போய் நிற்க, நான் அடையாளம் தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். யாரு பிச்சை மகனா அப்படின்ற மாதிரி உத்து பார்த்தா நம்ம யாம்சா. அட பாவி, உன்னோட சொத்த பல்ல பார்த்து தானே நான் கண்டுபிடிச்சேன், நம்ம கோகு உடைச்சது தானே அது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே அப்பதான் தெரிய வருது. நம்ம புல்மாவும் அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம யாம்சா தாங்க அந்த காட்டுக்குள்ள வந்துகிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தது, எனக்கு அடையாளமே தெரியல, தாடி இடியெல்லாம் வச்சு இப்பதான் தெரியுது. ஸோ உடனே புல்மா சமா கோமா கோச்சுக்கு நிற்கிறாங்க முறைச்சிக்கிட்டு. நம்ம போர்கிட்ட வந்து யாம்சாட்டா கொஞ்சிக்கிட்டு இருக்கு, ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு. புல்மாக்கு சம கோவம், நீ என்கிட்ட கரெக்டாக பேசவே இல்லை, என்கிட்ட கான்டாக்டே நீ மெயின்டைன் பண்ணல அப்படின்ற மாதிரி புல்மா கோச்சுக்கிறாங்க. இங்கே நம்ம புல்மா உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட், இவ்வளோ நாள் என் கூட இல்லாதனால இப்போ நீ கூட சுற்றி பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவோம். நம்ம யாம்சாவை பின்னாடியே போகிறப்பல அவங்க கட் பண்ணா இப்போ டோர்னமெண்ட்டுக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இங்கே நம்ம மாஸ்டர் ரோஷி, கோகு, கிரிலின் இவங்க டோர்னமெண்ட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டாங்க. நம்ம மாஸ்டர் ரோஷி கோட் சூட்லாம் போட்டு வேற லெவலாக இருக்காரு. கார்லாம் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம், சரி ஓகே இப்போ நீங்கள் அந்த டர்ட்டில் ஹெல்மெட்டை கழட்டுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம கோகு, கிரிலின் இவங்க அந்த டர்ட்டில் ஹெல்மெட்டை கழட்டாங்க. பார்த்தா நான் பேப்பர் மாதிரி ஃபீல் பண்ணுறேன்டா, செம்ம வெயிட்லெஸ்ஸாக இருக்கிற, எனக்கு ஏதோ ஒரு புது பவர் கிடைச்ச மாதிரி இருக்குல்ல அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசியிருக்கும் போது, சரி ஓகே இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒன்னா குதிங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க குதிக்கிறாங்க, பார்த்தா வானத்துக்கு போயிடுறாங்க. டேய் நீ ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணுறல அப்படின்ற போது, ஆமாடா நமக்கு ஏதோ புது பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மேலே இருந்து கீழே இறக்கி ஓடுறாங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. அந்த வெயிட்டை வச்சுக்கிட்டே அவங்க பல வேலைகளை செஞ்சு அவங்க அதை கற்றுக்கிட்டாங்கன்ற காரணத்தினால இப்போ வெயிட் இல்லாமல் அதை விட செம்ம ஃபாஸ்ட்டாக அவங்களால மூவ் பண்ண முடியுது. அப்போ அந்த பொண்ணு லான்ச் இவங்களை கூப்பிடுறாங்க. வந்து பார்த்தா அவங்க இவங்களுக்காக ஒரு ட்ரெஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. ஸோ அதை போய் இவங்க 2 பேரும் போட்டு செம்மையா இருக்காங்க 2 பேரும் அந்த கோட் சூட்ல. இப்போ எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்ட மாதிரி கார்ல ஏறுறாங்க. அப்போ நம்ம லான்ச் வந்து வீட்டில் தனியாக தான் இருக்க போறாங்க. நம்ம மாஸ்டர் ரோசி ஓகே இப்போ நீ மட்டும் தனியாக பத்திரமா இரு, தும்மா மட்டும் இருமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கார்ல ஏறி போறாங்க. ஸோ அங்கேருந்து ஃப்ளைட்ல ஏறி கிளம்பிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்ல இவங்க வந்துகிட்டு இருக்கும் போது நம்ம கோகுக்கு அதான் ஃபர்ஸ்ட் டைம்ன்றனால ஜன்னலை ஊத்து பார்த்துட்டு ஆஹா செம்மையா இருக்கு, இதுக்கு பேர் என்ன சொன்னா அப்படின்னும் போது ஏரோப்ளைன்ரா அப்படின்னு சொல்லிட்டு கிரில்லின் சொல்றாரு. இங்க நம்ம மாஸ்டர் ரோஷி உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அங்க ஏரோ ஹோஸ்டர்ஸ் வராங்க. ஸோ அவங்க வந்துட்டு இருக்கும்போது மாஸ்டர் ரோஷி தான் என்ன பண்ணுவாரு தெரியுமே, கையெடுத்து பின்னாடி வைக்கிறாரு. அந்த பொண்ணு செம்ம காண்டாகி கையில் வச்சு இந்த பிளேட் வச்சு மாஸ்டர் ரோஷி மூஞ்சிலே அடிக்குது. அடிச்சுட்டு ஏதாவது ஹெல்ப் வேணுமா சார் அப்படின்னு சொல்லி கேட்க மாஸ்டர் ரோஷி அதெல்லாம் ஒன்றும் வேணாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. உடம்புலாம் ஜூஸ் கொட்டி இருக்கு. அப்படியே நைட் ஆயிடுச்சு, அவங்க ஃப்ளைட்லேயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சிட்டிக்கு போகிறதுக்காக. ஸோ இங்கே நம்ம மாஸ்டர் ரோஷி இவங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ கோகு வந்து பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துட்டு மாஸ்டர் ரோஷி அங்கே பாருங்க கீழே ஸ்டார்ஸ்லாம் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. மாஸ்டர் ரோஷி என்ன சொல்றாருன்னா அது ஸ்டார்ஸ் இல்லப்பா, அது சிட்டி லைட் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, சிட்டி லைட்டா கீழே போனோடனே எனக்கு ஒன்று வாங்கி தரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, இங்கே நம்ம கிரிலின் ஒரு லூசு தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்கே லேண்ட் ஆயிடுச்சு ஃப்ளைட்டு. இவங்க வெளியே வந்து அந்த சிட்டியை பார்க்குறாரு
ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோகு இங்க ஏர்போர்ட்ல இறங்கணும்னே டாக்ஸியை பிடிச்சி நம்ம கோகு கிரில்லின் மாஸ்டர் ரோஷி இவங்க அந்த டோர்னமெண்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க. ஸோ அங்க போய் ரிஜிஸ்டர் பண்றதுக்காக இவங்க பேரை கொடுக்கலாம்னு சொல்லி மாஸ்டர் ரோஷி சொல்லும் போது யாருங்க வர போறா நீங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் இல்லைங்க அந்த 2 பசங்க அப்படின்னும் போது அவருக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஸோ இங்க ரிஜிஸ்டர் பண்றதுக்காக இருக்கும்போது அங்க இருந்து ஒருத்தன் கோகுன்னு கத்துறான். நீ என்ன கூப்பிட்டு ஆடணும் நான் உன கூப்பிடலப்பா அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாம்சா முன்னாடி வந்து நின்று ஹே கோகு அப்படின்னு சொல்றா. யாருங்க நீங்க வித்தியாசமா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. நமக்குமே திடீர்னு யாருன்னு தெரியல. பார்த்தா யாம்சா என்னடா முதல்ல நார்மலா இருந்தா அதுக்கப்புறம் தாடி வச்சுக்கிட்டு வந்தா இப்ப தாடியும் வலிச்சுட்டு முடியும் வெட்டிட்டு ஷார்ட் ஹேர்ல வந்து பயமுடுத்துற கமல்ஹாசன் மாதிரி கெட்டமும் மாத்திக்கிட்டே இருக்க அந்த யாம்சா பைய. அப்பதான் கோகுவே கண்டுபிடிக்கிறான் யாம்சாவை. ஸோ மறுபடியும் யாம்சா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு இந்த மாதிரி கிரில்லினை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றான். இவன் தான் என்னோட பார்ட்னர் ட்ரைனிங் பார்ட்னர் என்னோட புது ஃப்ரெண்டுன்ற மாதிரி சொல்லி இவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்ப மாஸ்டர் ரோஷி பேர் எழுதி கொடுத்து திரும்பி பார்த்தா நம்ம புல்மா நம்ம ஆளுக்கு தான் உடனே பரவச நிலைக்கு போயிடுவாரு. புல்மா பார்த்த உடனே இங்க நம்ம புல்மா ஊழாங்க இவங்களாம் பார்த்தோன்னே மறுபடியும் எல்லாருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு நம்ம மாஸ்டர் ரோஷி குறுக்க இந்த கௌசிக்கு வந்து அப்படின்ற மாதிரி புல்மாவோட மூஞ்சிக்கு முன்னாடி மூஞ்சியை வச்சு புல்மா என்ன எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம புல்மா ஆமா நான் இல்லைண்டுக்கு போனேன் அங்கே ஹவுஸை காணோம் அப்பாடி இந்த கிழமை செத்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி நினைச்சேன் நீ மறுபடியும் வந்து உசுர் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம புல்மா சொல்றாங்க. கரெக்டாக நம்ம மாஸ்டர் ரோஷி என்ன சொல்றாருன்னா என்ன புல்மா லாஸ்ட் டைம் என்ன காமிச்சுன்றதை மறந்துட்டியா அப்போ நம்ம மீட் பண்ணும்போது என்ன நினைச்சுன்றதை மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் நம்ம புல்மாலாம் அந்த இடத்துல இல்லை ஊலாங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவத்தை மாற்றி அந்த மாதிரி காமிச்சிருப்பாப்புல நம்ம மாஸ்டர் ரோஷி கிட்ட. இப்போ அதை வந்து நம்ம புல்மாட்ட அவர் ஞாபகப்படுத்த புல்மாக்கு செம்ம கோவம் வருது. உட்டன் ஹேமர் வச்சு நம்ம மாஸ்டர் ரோஷியை ஒரே அடி அடிக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே இப்போ டோர்னமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம யாம்சா என்ன சொல்றாருன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிட்டாலுமே நாளைக்கு நம்ம வந்து எல்லாருமே ஒரு ரைவல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னது நாளைக்கு தான் டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆக போதா இன்னைக்குலாம் நான் நினைச்சேன் இன்னைக்கு எல்லாருமே வந்து ரிஜிஸ்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு தான் டோர்னமெண்ட் நடக்க போகுது அப்படின்னு சொல்ல நம்ம கோகுக்கு செம்ம ஆர்வமாக அதை வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. அங்கேருந்து மாஸ்டர் ரோஷி கிரில்லின் இவங்க எல்லாருமே தூங்குறதுக்காக வந்துடுறாங்க. தூங்கி எந்திரிச்சு அந்த டோர்னமெண்ட்டுக்கு அவங்க போறாங்க. அங்கே போனோடனே நம்ம மாஸ்டர் ரோஷி அவங்க எல்லாரையும் ரெடி பண்றாப்ல ட்ரெஸ் எல்லாம் மாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கரெக்டாக அவங்களோட பேரு ரிஜிஸ்டர் நம்பர் எல்லாம் பார்த்து அந்த டோர்னமெண்ட்டுக்குள்ள மாஸ்டர் ரோஷி கோகுவையும் கிரில்லினையும் கூட்டு போறாங்க. ஸோ இங்கே நம்ம ஊலாங் நம்ம யாம்சா இவங்களாம் அவங்களுக்கு ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்ல மாஸ்டர் ரோஷி என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எலிமினேஷன் ரவுண்டு எல்லாருமே அவங்க சீக்கிரம் எலிமினேட் பண்ண தான் பார்ப்பாங்க நீங்க முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்களை வந்து அந்த இடத்துக்கு அமுச்சு வைக்கிறாரு. ஸோ இப்போ டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த டோர்னமெண்ட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும்னு நினைக்கிறேன். அப்கமிங் எபிசோட்ல நம்ம கோகு கிரில்லின் எந்த அளவு அந்த டோர்னமெண்ட்ல அவங்களோட பெஸ்ட்டாக கொடுத்தாங்கன்றத அப்கமிங் எபிசோட்ஸ்ல பார்க்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா எபிசோட் 20 நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்றேன். அது ஒரு டாடா பை பை டேக் கேர் ஃப்ரம் A Square.